சீக்கிரம் வாயா. உடுதுல நான் பாத்துறேன். அப்படியே தூக்குனா. உடுங்க. பீஸ் அப்படி சொல்றேன். டேஸ்ட் பா. வந்துரு. ஃபிங்கர் வேணுமா பக்கடா பீஸ் வேணுமா? நான் போட கறறேன் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார். ஆல்ரெடி உங்களுக்கு போன்லெஸ் தனியா வந்துருதா? இல்லப்பா, போன்லெஸ் பண்ணிப்பா. தள்ளி. ஏய். வெயிட் பண்ணா எல்லாம் உங்களுடைய வந்துடும். வைங்க ஒரு 3 கேரட் எடுத்துங்க. எல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணுவீங்க. ஒரு கண்ணாடி கேரட் வரணும். அப்படியே நிக்க வேணாம். அப்படியே நிக்க வேணாம். ஓகே ஓவர். ஓகேவா? என்ன 100 ரூபாண்ணா? தள்ளியே போடலாம். ஓ பாரு கொஞ்சம் தான் வந்து நீட் மாற்றணும். இப்போ மாற்றி கூட அங்கே தாங்க கடவுள் கொஞ்சோடு தள்ளி இருக்குது. ஓகேண்ணா. கஷ்டமா இருக்கு. ஏழத்துல ஒரு 6000 ரூபாய் இருக்குதுங்களா? மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இந்த ஒரு மீன் விட்டுற மாதிரி மீன் கிடையாது உங்களுக்கு. என்னன்னா இவ்வளோ மீன் ஒரு 2 மீன் ஒன்றும் கிட்ட ஆகாது. அதனால உங்களுக்கு இந்த மீன் இந்த நேரத்துக்கு இது பெஸ்ட்டு. அங்கே பார்த்தீங்களா 4000 ரூபான்னு எவ்வளோ சொல்ல முடியாது மீன். ஃபங்க்ஷனுக்கு கிட்ட ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஜாக்கெட் வாங்கலாம். அப்படியா? பிங்கர் அது வராது. ஏன்னா ஒன் சைடு எதுவுமே இருக்காது. பேக் சைடில் பிங்கர் தான் நமக்கு வேணும். அவ்வளோதானே? அதான் பிங்கர் மட்டும் வராது. ஸ்லைஸில் விட்டுலாம். அவனை ஸ்லைஸில் இந்த மாதிரி போடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தம்பி டிக்கெட் போறியா? கத்து கொடுறாரு. உங்களுக்கு தெரியாது. திரு டாக்டர் ஒரு பார்வை ஒன்று பார்த்தாரு. உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு டெமோ மட்டும் காட்டுறாங்க. வித்தியாசமா இருக்குல்ல பீஸு. மீனே வரா ஐயா ஃபங்க்ஷன் தானே, ரொம்ப சின்ன போட நல்லா இருக்காது. ஓகேவா? ஆளுக்கு 2 பீஸ் வைப்பீங்களா? மீன் எதுவுமே இல்லை. அத்தை ஒரு பீஸா போட்டு தலையை வெட்ட போறா. தலை வெட்டணுமா? சொன்னா போல சொன்னா வெட்டிடுவோம். அப்போ நான் வெட்ட மாட்டேன். சொன்னா எனக்கு சொல்றேன் எனக்கு அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை கடையில் இந்த நேரத்துக்கு டிக்கெட் ஆர்டர் பண்ணுறதே பெரிய விஷயம் சார். மீன் இல்லை, மீன் கிடையாது. ஐயா 20 50 வேணுமாடா?
நான் எங்கே போடுறது இப்போ இப்போ 10 தான் இருக்கு 7:30 மணிக்கு தான் வந்தேன் 6 மணிக்கு தான் போகும்போது அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்ருவேன் பரவாயில்லையா போகும்போது அவங்க அக்கௌண்ட் அமுச்சு விட்ருவேன் காசை மொத்தமாக அமுச்சு விட்றேன் வாங்கிங்க ஓ அம்மா உனக்கு வாங்க எல்லோவா வந்து ஒயிட் ஆகுது பார்த்தீங்க ஐஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க அதான் ஒன்று கணக்கு முடிச்சு கொடுத்து 120 ரூபா கொடுங்க நீங்க கொடுத்து விட்ருங்க ஏன்னா அந்த கணக்கு வேற அந்த கணக்கு வேற இதான் அப்பே கட்டணும்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடையாது அந்த சைட்லாம் வரும் அப்போலாம் ஓடுறது நான் கஞ்சி வச்சிடுறா வாய போதுன்னு நீயே போடா நம்ம மீட்டுக்கு போடுறோம் போடுமா குண்டு போட்டு போடுறோம் பின்னாடி அவ்வளோதான் பாட்டு ஓடுமே கோயிலுப்பா ஃபர்ஸ்ட் வரல அம்மன் கோயில்ல ரொம்ப அதெல்லாம் கூட ரொம்ப நீட்டாக கூட என்ன பண்ணா ஐயா இந்த ஃபிகர் பண்ணணும் இதுவும் ஃபிகர் தான் ஃபிகர்டா என்னப்பா எங்க வேற விதம் இல்லைண்ணா வேற ஆள் தான் தலை வெட்டுமா நான் போடுவேன் அப்போ மறுபடியும் அதை தான் போடுவேன் இல்லைண்ணா தலை வெட்டுமா பாரு புரியல தலை வெட்டுமா தலை வெட்டினாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேண்ணா எனக்கு கத்தி கிடையாது அவர் தான் கட்டி வாங்கி வெட்டு எனக்கு வேலை வாங்காதீங்க எனக்கு டைட்டுண்ணா மீனே இல்லைண்ணா ஓ நான் அதுதான் அந்த மீனே வாங்கினேன் என்ன புரியுதா திங்கிறேன்னு நான் பயப்படுவேன் அண்ணன் ஃபங்க்ஷன் கொண்டு வந்து நம்மகிட்ட கேட்குறாரு கூட அடி 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 அப்புறம் அடுத்தது தலையை விட்டு லைக் நிறைய விடுவேன் ஐயோ அதுதான் கேட்குறாரு அதனால வெட்டிடுங்க தலையில தலையை வெட்டினா தான் லைவ்ல பார்ப்பாங்க அவரே வீட்டில் போய் பார்ப்பாரு அதான் நிற்குது 3 நிமிஷம் அது 7-10 நிமிஷம் இதான் தண்ணி கொடுத்து கறி போல இருக்கிறாங்க மீன் மீன் செம்ம டேஸ்ட் பாருங்க அவங்க இப்போ சமையல் என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கேன் அவங்களுடைய மசாலா வேறு டைப்பு இது கூட இஞ்சி போட்டு தான் போட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அழைச்சி போட்டு காய விட்டுருவாங்க அது மாட்டு மசாலா ஊறி கிடந்து வச்சியா சிக்கன் இதெல்லாம் அது என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது சிக்கன்லாம் அதுக்கிட்ட கண்டு வாங்கணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல எல்லாம் போகலாம் ஓ இங்கண்ணா
வாங்க ஒரு பீஸ் வெட்டுறதுக்கு 2 நேரம் ஆகும். ஸோ அவர்